இல்ல அது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? தல வழி விடு. ஆட நான் சொல்றது கேளு. முதல்ல டிசைட் பண்ணு, என்ன வேணும்னு யோசி, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. என் முன்னாடி நிக்கிற இந்த கரண் எப்பவுமே என்கிட்ட கோவமாவே இருக்கான். என் மேல ஆத்திரப்படுறான். எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான். பயங்கரமா திட்டுறான். எல்லாத்துக்கும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி கரணை எனக்கு அவ்வளவா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நான் அப்படிதான், என் மூடு எப்படி இருக்கோ அப்படிதான் நடந்துப்பேன். யாரு நீ எப்படி நினைச்சாலும் சரி. சரி, புரிஞ்சிருச்சு. உனக்கு எதுவும் புரியல. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன இந்நேரம். என்ன? சரி விடு, உனக்கு எதுவும் புரியாது. உன்னால அந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவும் முடியாது. நீ ஒரு முறை சொல்லிதான் பாரு. சில நேரங்களில் என் பேச்சையும் கேளு, என்னையும் நம்பு. ஏன்னா நான் ஏதாவது பேசினா அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். எனக்கு எதுவும் புரியலையே. நான் தான் சொன்னல, உனக்கு எதுவும் புரியாதுன்னு. நம்ம 2 பேர் டைமையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா பாட்டி, நடக்கிற குழப்பத்தை பாத்தீங்களா? நான் என்ன யோசிக்கிறேனோ அததான் நீயே யோசிக்கிறியா? ஆமா பாட்டி. ஆனா நம்ம 2 பேரும் நினைக்கிறதெல்லாம் ஒருவேளை நிஜமாயிடுச்சுன்னா எல்லாரும் கவலைப்படுற விஷயமாயிடுமே. ஏன்னா நாளைக்கு இவளுக்கு பிருத்வியோட நிச்சயதார்த்தம். கவலைப்படாதீங்க பாட்டி. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பார்ட்டி தான் இருக்குல்ல. மொத விஷயம், இத நம்ம மறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கை நழுவி போறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை நம்ம பறிச்சுக்கணும். என்ன அது? பாட்டி கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைக்கு பார்ட்டி முடிஞ்ச உடனே நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அக்காவோட என்கேஜ்மெண்ட் நடக்குமா இல்லையான்னு. இங்க உங்க கட்டவரில் வைங்க. ஓகே. வெளியே ஏதாவது பிரச்சனையா என்ன? மோகனங்க, போலீஸ் தான் உன்னை கொன்னுட்டாங்களே. அந்த போலீஸனா? அவங்கள விட முதல்ல உன்னை பத்தி யோசி. இந்த இடத்துல உன்னையே கொண்டு இருப்பாங்க. முதல்ல தப்பிக்கிறது யோசி, அடுத்தது என்னன்னு பாப்போம். வா போலாம், வா. அங்கே யாரும் இடத்த விட்டு அசைய கூடாது. அசைஞ்சீங்கன்னா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். நீங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும். இந்த கம்ப்யூட்டர் நெட் எல்லாத்தையும் எடுத்து இறக்கட்டுங்க. ஹே, என் பேப்பர்ஸ் ரெடி பண்ண. அட உயிர் பொழைச்சு அதெல்லாம் செய்ய முடியும். ஏய் மேடம், உனக்கு புரியாதா? எல்லாத்தையும் மூடியாச்சு. இங்க என்ன நடக்குது? கோர்ட்டுக்கு போறதுக்கு நேரமாகுது. இப்ப இந்த பிரச்சனை வேற. கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. நான் கோர்ட்டுக்கு போகணும். போலீஸ் உங்களை நாலா பக்கம் சுத்தி வளைச்சிட்டோம். மரியாதையா நீங்க போலீஸ்ட சரணடைஞ்சிருங்க. உயிரோட இருக்கணும்னா வெளியே வாங்க. போலீஸ் உள்ள வந்துச்சு, எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். ஏய் 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 விடு. ஏய் லிசன். ஏய் போடா.
நாள் நானும் உன்னை இப்படி விழ வைப்பேன், அதுவும் இதை விட அதிகமான உயரத்துல இருந்து. பிரக்யா, எனக்கு எதுவும் சரியா படல. எனக்கே அப்படி தோணுது பிரக்யா. வாங்க, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு ஹியரிங் இருக்கு. கான்ஸ்டபிள், கதவு தர. பிரக்யாவை நான் கோர்ட்ல பாப்பேன். அவன் நல்லதான் இருப்பா. அட வர்மா சார், வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்கன்னா மத்தவங்களும் வந்திருப்பாங்க. நான் பாத்துட்டு வந்துடுறேன். அடடா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா, நீ கீழே வந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? செம்மையா இருக்கிற. அதுவும் இந்த ஹேர் கலர் சூப்பரா இருக்கு. உனக்கு 10 வயசு கம்மி ஆயிடுச்சு. ஆமா, பர்த்டே கேள் எங்க இருக்கா? ஓ, அங்க பாரு, சொன்ன உடனே வந்துட்டா. அம்மா, ஹாப்பி பர்த்டே. Thank you so much. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். Thank you அண்ணா. ஹாப்பி பர்த்டே. Thank you. அக்கா, உங்களுக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you so much அண்ணி. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். ஹாப்பி பர்த்டே மேம். Oh, thank you. ஹாப்பி பர்த்டே கரீனா மேம். Hello. May I have your attention, please? Please have your seat. Thank you. முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவ்வளவு ஷார்ட் நோட்ல எல்லாருமே என்னோட ஆன்ட்டியோட பர்த்டேவை அட்டெண்ட் பண்ண வந்திருக்கீங்கிறதுக்காக. You're looking absolutely stunning, அத்தை. உங்களுடைய கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். Yes, I mean ladies, I want to ask you one thing. எப்படி உங்களால ரெண்டு ஃபேஸை மெயின்டைன் பண்ண முடியுது? Well, first face in the parlor and second face in the party. அதுதான் மீன் பண்ண. Well, நீங்க எல்லாருமே என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் அத்தை தான். அதனால அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு செல்ஃபி கார்னர் ரெடி பண்ணிருக்கேன். அங்க போய் யாருக்கு வேணாலும் எத்தனை செல்ஃபி வேணாலும் எடுத்துக்கலாம். But before that, this is too much of formal party. Let's begin the actual party, the fun party. So let's begin the party by saying Happy birthday to you. 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 இது உங்களுக்காக தான் அத்தை.
ஹாப்பி பர்த்டே அத்தை. Thank you so much. ஹாப்பி பர்த்டே அத்தை. Thank you, Kanna. ஹாப்பி பர்த்டே கரீனாத்தா. Thank you so God much. bless you. Thank you. I just can't believe this. Thank you so much, my lovely குழந்தைகளா. பத்தியா? இவ்ளோ அழகா டிஃபரெண்டா பர்த்டேக்கு விஷ் பண்ணிருக்கீங்க. Thank you. How sweet யா. ஆமா, நீங்க எப்ப இந்த மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டீங்க? நீங்க என்னமா நினைச்சிட்டு இருந்தீங்க? நாங்க ஆக்டர்ஸ் விட குறைஞ்சவங்களா? வெறும் ஒரே நாள்ல நாங்க கத்துக்கிட்டோம் அத்தை. நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீயா? ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருங்கப்பா. அம்மா என்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. கிராஷ் கோர்ஸ். இங்க பாரியா, நேச்சுரல் டேலண்ட். உன்னோட கோர்ஸ்ல எங்களுக்கு தேவையில்ல. It was amazing. Thank you அத்தை. So guys எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. Full on ஜாலியா இருங்க. சமீர் நல்ல சாங் போடு. சாங் மாத்து. ஏன் இந்த சாங் நல்லா இல்லையா? ஓ. எப்படா இப்படிலாம் பண்றீங்க? என்னப்பா? அட்டகாசம் தெரியுமா? இப்போ நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. Do you love சமீர்? நீ சமீரை காதலிக்கிற? ஐயோ சரி, அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவன் என் மேல என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எனக்கு தெரியாதே. அதுல என்ன இருக்கு பைத்தியம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏய் நில்லு. தூக்கு. இவனை தூக்கு. தூக்குங்க. சீக்கிரம். அக்கா உங்களுக்கு ஒண்ணாலே? ஒண்ணல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வெரி குட். உங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் போலீஸ்ல இருக்கணும். என்னம்மா குறி வச்சீங்க? Thank you. உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் ஆகலதான். ஆனா கொஞ்சம் குறி தப்பி புல்லட் ஏன் மேல பட்டிருந்தா? நீ துப்பாக்கி சுட எப்ப கத்துக்கிட்ட? பயம் ஒரு மனுஷனுக்கு நிறைய கத்து கொடுக்கும். மூழ்கும் போது நீச்சல் கத்துப்போம். சிங்கம் பின்னாடி துரத்துச்சுன்னா ஓட கத்துப்போம். அந்த மாதிரி தான் நானும் சுட கத்துக்கிட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயத்துல ஒண்ணு மனுஷன் எதையாவது சாதிப்பான் இல்ல செத்துடுவான். நான் அதுல முதல் கேட்டகரியை சேர்ந்தவன். நீ என்ன கொல்ல நினைக்கிறியா என்ன? உன்னோட தம்பி போறப்ப கூட நான் உன்னதான் சுட போறேன்னு நினைச்சான். ஆனா நம்ம டீலுக்கு குறுக்க வந்தவனை மட்டும்தான் நான் குறி வச்சேன். உன்னை குறி வச்சிருந்தா சும்மா ஜோக்குக்கு. வாங்க ஃபார்மாலிட்டிஸை முடிக்கலாம். உங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அபி உங்களுக்காக கோர்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. போலாமா? கம். என்னோட போட்டோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ப்ரொசீடிங் மிச்சம் இருக்கு. அவ எங்க போனா? தண்ணி குடிக்க போயிருக்கலாம். என்ன உள்ள கூப்பிட்டாங்களா? இல்லக்கா, அது சிமோனிகா கிட்ட டீடைல்ஸ் வாங்குறான். அக்கா, அவந்திகா வேணா அவ அவந்திகான்னு ப்ரூவ் பண்ணலாம். ஆனா எனக்கும் அவ சிமோனிகான்னு சந்தேகமா இருக்கு. அதோட இப்ப நடந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நாங்க எங்க கோர்ட்டுக்கு வந்துட்டோம். மிஸ்டர் அபி உங்களை கேட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவர் நிரபராதின்னு நிரூபிக்கிற ஆதாரத்தோட வரும்னு சொல்லுங்க. ஓகே மேம். வாப்புரம். சார், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சுன்னா பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். முடிஞ்சிருச்சு, இப்ப தரேன். என்னாச்சு? இந்த அரசாங்க மிஷின் இருக்கே, தினமும் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, பிரிண்ட் அவுட் உள்ள மாட்டிக்கிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இது சரியாகாதா? இல்ல, சரியாயிடும். ஒரு நிமிஷம் இருங்க.
என்னம்மா பிரக்யா, நீ கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டல? இல்ல, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சார் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க ப்ளீஸ். ரெடி ஆயிடும் சார். கொடுங்க, நான் செக் பண்றேன். இங்க கொடுங்க. அவந்திகா, நீ அந்த மிஷினை விட, நம்ம முதல்ல கிளம்பலாம். நீ அப்புறமா கூட பிரிண்ட் அவுட் வாங்கிக்கலாம். வா. இல்ல இல்ல இல்ல, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. பிரிண்ட் அவுட் இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். அவந்திகா, இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு தெரியாது. ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. எல்லாமே உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கோர்ட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வா. நான் தான் சொன்னேன்ல, பேப்பர்ஸ் இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும்னு சொன்ன. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. மொத்த ப்ராப்பர்ட்டியும் உன் பேருக்கு வந்தாச்சு. இது ஜஸ்ட் பிரிண்ட் அவுட், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு என் கூட வா. முடியாது. நீ வரியா இல்ல பூரப் கிட்ட சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவா? நான் தான் சொல்றேன்ல, பேப்பர்ஸ் இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். உனக்கு பேப்பர்ஸ் தான் வேணும்ல? இப்ப மட்டும் நீ வரலனா இந்த பேப்பர்ஸை இங்கே நான் கிழிச்சிருவேன். நீ வரியா இல்ல கிழிக்கவா? சரி, இந்த பேப்பர்ஸ் ரெடி ஆனதும் நீங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருங்க. சரி. அவினாஷ், எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணிடு. வா. சமீர், என்ன சாங் போட்டு வச்சிருக்க? சாரி நான் இப்பவே சேஞ்ச் பண்றேன். ப்ளீஸ் சாரி. சமீரனா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுவும் கண்ணெல்லாம் காதலி மேல இருந்தா ரொமான்டிக் சாங் தானே ப்ளே ஆகும். அது நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க ஒட்டகம், சாரி ஸ்ருதி தானே பார்த்துட்டு இருந்தீங்க? am I right அண்ணா? வாய மூடு, என்ன வேலை செய்ய விடு லூஸ் மாதிரி. ஹோ, எங்க காட்டு. அடடடடா, என்ன பண்ற நீ? உன்னோட முகம் தக்காளி மாதிரி செவப்பாயிடுச்சுடா. என்னப்பா இது? அண்ணா ஒரு ரொமான்டிக் சாங் ப்ளே பண்ணதும் அதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷனா? லெட் மீ கெஸ், பாடினது வேற ஒருத்தர் தான். ஆனா உன் மண்டைக்குள்ள அந்த பியூட்டிஃபுல் சாங் அண்ணன் பாடின மாதிரி இருந்திருக்கும். லவ்வோட பாதிப்பு தானே? will you stop it? ஏ ஹலோ மேடம், உன்னோட படப்பட மவுத் மிஷின் நின்ன உடனே நீ என்ன வாய மூட சொல்றியா? நானும் சும்மா இருக்க மாட்டேன். இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வெச்சுக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அடடடடடா, இதெல்லாம் நல்லா இருக்கே. உன் திருட்டுத்தனம் தெரிஞ்ச உடனே என்ன அமைதியா இருக்க சொல்றியா? நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் அப்படிதான் பேசுவேன். நீ என்கிட்ட பேசாத. அதே எப்படி நான் உன் பின்னாடி தான் வருவேன். எங்க போற இரு.